அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் சங்கமம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். கலைஞர்கள் சங்கமம் ஊடாக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற சாந்தினி துரையரங்கன் அவர்கள் கனகசபை கலாலயத்தின் இயக்குநராகவும் கலைகளில் மிக ஆழமையாக பல விடயங்களை முன்னெடுத்து வருவதாகவும் நடன ஆசிரியராகவும், அது மட்டுமில்லாமலுக்கு மேடை பேச்சாளர், அறிவிப்பாளர் என்று சொல்லி இன்னும் பல நிறுவனங்களுடன் உதவியாக இயங்குவராகவும் இருக்கின்ற சாந்தி துரையரங்கன் அவளை இன்று சந்திக்கின்றோம் கலைஞர் சங்கமத்துக்காக. வணக்கம் சாந்தி. இனிய உற்சாகமான வணக்கம் எஸ்டிஎஸ் இயக்குனர் தேவா அவர்களுக்கும் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் என் அன்பு வணக்கம். நல்லது. இந்த பதிவு உங்களுடைய கலை சம்பந்தப்பட்ட விடயங்களை உரையாடுவதாகவே இருக்க போகின்றது. சிறு வயதிலிருந்து உங்களுடைய இந்த கலை எப்படி வளர்ந்தது, அந்த கலை பற்றிய விடயத்தையும் உங்களோட ஊர் பற்றிய விடயங்களையும் தகவலை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து செல்வோம். எனது ஊர் பன்னாகம் என்னும் பெருமைக்குரிய ஒரு இடம். பலர் அறிந்திருப்பார்கள். அறியாதவர்களுக்காக தமிழீழ பிரகடனம் செய்யப்பட்டது எங்கள் ஊரின் உள்ள பாடசாலை பன்னாகம் மிகண்டானித்தான். அடுத்து எதிர்கட்சி தலைவராக நின்ற காலம் இருந்த அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் பிறந்த ஊரும் எங்கள் ஊர் என்பதை சொல்லிக்கொண்டு எங்கள் ஊரில் நாங்கள் வசிக்கும் காலத்தில் எங்களோடு தாம் நடனம் சங்கீதங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கேட்டு வளர்ந்த காலங்களில் நடனத்தினை கற்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு எனது 7 வயதில் எங்களுக்கு அண்மையில் ஒரு நடன ஆசிரியர் வாசுகி முகுந்தன் என்ற பெயரோடு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் கற்பதற்கு எனது அப்பா தான் என்னை அழைத்து கொண்டு சேர்த்து விட்டார். எனது 7 வயதில் தொடங்கியது. பின்னர் அவ்வாறு தொடங்கிய நடனங்கள் பாடசாலை காலங்களிலும், பாடசாலையில் நடன பாடம் ஒரு பாடமாக இருந்தது. 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டிலிருந்து A-level வரையும் நடனம் ஒரு பாடமாக இருந்தது. எனது பாடசாலையில் படிக்கும் பொழுது நடன ஆசிரியர்கள் வருவார்கள், பிறகு ஒரு வருடம் படிப்பிப்பார்கள், வந்து போயிடுவார்கள். தொடர்ச்சியாக இருப்பது என்பது மிக குறைவு. அதனாலே நாங்கள் சங்கீதத்தினையும் ஒரு பாடமாக கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிரத்யேகமாக வாசுகி முகுந்தன் அவர்களிடம் ஆரம்பித்த கலை அவர் கொழும்பு சென்றமையினால் தொடர்ந்து கற்க முடியவில்லை. பிறகு எங்கள் ஊரில் ஒரு நடனம் கற்பித்த அன்பரசி நடராஜா என்ற பெயரில் இருந்தவா செல்வியாக, இப்பொழுது திருமதியாக அன்பரசி ஜெயக்குமார் என்ற பெயரில் லண்டனில் வசித்து வருகிறார். அவரிடம் நடனத்தை பயின்றேன். தொடர்ச்சியாக நடனத்திலும் கற்கும் பொழுது அதுக்குள்ள ஆர்வங்கள் நிறைய ஏற்பட அதை விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு பிறகு சங்கானையில் வசித்து கொண்டிருந்த டீச்சர் ஒருவரிடம் நான் கல்வி கற்றிருந்தேன். ஜசோதா மாரிமுத்து என்ற பெயரில் அவர் அப்போது வாழ்ந்திருந்தார். இப்பொழுது ஜசோதா பிரேம்குமார் என்ற பெயரோடு அவர் மானிப்பாய் உடுவில் பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு அவரும் பின்னர் படிப்பித்து இத்தாலி வந்துட்டார். பின்னர் இன்னொரு டீச்சரிடம் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஸ்ரீதேவி சந்திரராஜா என்ற பெயரோடு அப்போது இருந்தவர். இப்பொழுது ஸ்ரீதேவி டாக்டர் கண்ணதாசன் என்ற பெயரோடு இப்போது இருக்கின்ற அவரிடம் கல்வி கற்று இவ்வாறு படிப்படியாக நடனத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினால் ஒவ்வொருவராக தேடி சென்று கல்வியை கற்று பல்கலைக்கழகம் A-level ஒரு பாடம் கலைப்பாடம் எடுத்திருந்தேன். கலைப்பாடத்தில் நடன பாடம் ஒன்றாக தெரிவு செய்து எடுத்தமையினால பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய தன்மை கிடைச்சது. அதன் பிறகு யாழ் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை பீடத்தில் 4 வருடங்களாக நடனத்தினை கற்று ஒரு பட்டதாரியாக வெளியேறி ஆசிரியர் நியமனம் பெற்றேன். இவ்வாறு ஆசிரியர் நியமனம் பெற்றது. ஆனால் இடையிடையிலே நிறைய நிகழ்வுகளை செய்திருந்தோம். எங்கள் ஊரிலேயே பன்னாகம் அம்பாள் கலை மன்றம் என்ற ஒரு மன்றம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நவராத்திரி நிகழ்வுகளை ஏற்படுத்தி செய்வார்கள். அப்பொழுது நான் பிள்ளைகளுக்கு நடனங்களை பழக்கி படிப்பிக்கும் பொழுது பழக்கி ஏற்றிய மேடைகளும் உள்ளது. நான் இளமையில் படிக்கும் பொழுதும் அங்கு நாங்களும் நடனங்களை செய்த காலங்களும் உண்டு. இவ்வாறு கற்ற காலங்கள் உண்மையா நடனங்களை கற்கும் போதுதான் அதுல ஆசை கூடுதலாக வந்தது. அதை முதல் பார்க்க சின்ன பிள்ளையில தெரியாது, பிறகு வளர வளர கற்கத்தான் அதுல கூடுதலான ஈடுபாடுகள் வந்தன.
பல விடயங்களையும் நாங்கள் விரிவாக கதைத்துக் கொள்வோம். இந்த வகையிலே நீங்கள் நடனத்தை கற்று ஆரம்பத்திலே சிறு வயதிலே கற்று முதல் கண்ட மேடை எதுவாக இருக்கும்? அந்த மேடையில் நீங்கள் இன்றும் உங்களிடம் ஞாபகத்தில் இருக்கின்ற விடயம் என்ன? நிச்சயமாக நாங்கள் நடனம் 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது எங்களுக்கு திருமதி அப்பா பிள்ளை கனகம்மா எனும் ஆசிரியர் படிப்பித்திருந்தார், வகுப்பாசிரியராக இருந்தார். அவர் ஒரு முறை சரஸ்வதி பூசைக்கு கல்வி தெய்வம் இவள் தானடி தோழி நல்வித்தை யாவும் தருவாளடி என்ற ஒரு பாடல், சரஸ்வதி பாடலுக்கு நடனம் பழக்கியிருந்தார். அது பூத்தட்டு வச்சு பூக்களை போட்டு போட்டு செய்யறது அந்த நினைவு எங்களுக்கு பசுமரத்தானியாக இருக்கிறது. நீங்கள் பல ஆசிரியர்களிடம் கற்றிருந்தபடியால் பல ஆசிரியர்களும் பல மேடைகளை அலங்கரித்திருப்பீர்கள் சிறு வயதிலே. அப்படி இருக்கும் பொழுது அந்த முதலாவது மேடை, 2வது மேடையாக இங்கே என்ன பாடலோடு அலங்கரித்தீர்கள் ஞாபகம் இருக்கு? அவங்களோடு யார் யார் அதில் பங்கேற்றுக் கொண்டார்கள்? நல்லாக ஞாபகம் இருக்கிறது. பாடசாலைகளில் தான் நாங்கள் செய்திருந்தோம். பாடசாலையில் பரிசளிப்பு விழா, மற்றது தமிழ் மொழித்திறன் விழா, தமிழ்த்தின போட்டிகள், மற்றது நவராத்திரி விழாக்கள், அதுகளுக்கெல்லாம் நாங்கள் நிகழ்ச்சிகள் செய்வது வழமை. அந்த வகையில எனக்கு தமிழ்த்தின போட்டியில் 2வது மேடையை நினைக்கின்றேன். ஆண்டு 6 படிக்கும் பொழுது தமிழ்த்தின போட்டியில் செம்பு நடனம் செய்திருந்தோம். அது நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி நம் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவளவளோ அவளே, அந்த பாடலுக்கு செய்திருந்தோம். அது மதிவாணி ஆசிரியர் எங்களுக்கு பழகிடுவார். மதிவாணி விக்னராஜான்னு சொல்லி இப்பொழுது திருநெல்வேலி பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எங்களுக்கு பழக்கி இருந்தார் பாடசாலை காலத்தில். அதுவும் நல்ல நினைவாக இருக்கின்றது. அது போட்டிக்கு நடைபெற்றது. ஒரு பிள்ளை அதுல செருப்போடு ஏறிட்டா மேடையில. அதுவும் நல்ல ஞாபகமாக இருக்கின்றது. இப்படி ஒரு சுவாரஸ்யங்களான நிறைந்த காலம் அது பள்ளிக்கூட காலம் என்பது. அவ்வாறு நிறைய ஞாபகங்களை திருப்பி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நன்றி திவான். சரி, இது போன்று பலரோடு நீங்கள் ஆசிரியர்களை தொடர்ந்து வந்தபடியால் 3வதாக நீங்கள் இப்படியான நடன குழுவோடு என்ன பாடலோடு இணைந்து கொண்டீர்கள்? அது ஞாபகம் இருக்கின்றதா? நினைக்கிறேன் எங்களுக்கு அன்பரசி டீச்சர் ஊர்ல இருக்கும் பொழுது தனிப்பட்ட ரீதியில் படிக்கும் பொழுது படிப்பித்திருந்தார். அவர் ஊரில் இருக்கிற காளி கோயில்ல அம்பாள்களை நடத்துகிற நவராத்திரி விழாக்களின் போது பல பாடல்களுக்கு ஆடி இருக்கிறோம். கோலாட்டம், செம்பு நடனம், சுலகு நடனம், கண்ணன் நடனம் எல்லாம் ஆடி இருக்கிறோம். நினைக்கிறேன் நான் முதலில் தனி பட்ட ரீதியில் ஒரு நடனம் ஜதீஸ்வரம் என்று சொல்லுவார்கள் சங்கீதத்துல, சாரிக பத சானித பாத பமகரி சரி சனிதசா, அந்த ஜதீஸ்வரத்தினை செய்திருந்தோம். கண்ணன் நடனம், கண்ணன் உடுப்பு போட்டு செய்திருந்தது ஞாபகம் இருக்கிறது. சிறு வயதில் இந்த ஒரு கலையை கற்றாலும் சரி, அல்லது பள்ளி காலங்கள் என்பது அது மனதை தொட்டு நிற்கின்ற காலங்களாகவே இருக்கின்றது. இப்ப கோலாட்டம் என்பது கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் இருந்தது? நாங்கள் அந்த காலங்களில இப்பொழுது நல்ல ஒரு வசதி இருக்கிறது. இங்கு சிடியோ கேசட்டோ ஏதோ ஒன்று யூடியூப்ல ஒரு பாட்டு எடுத்து தூக்கி போட்டுட்டு எப்படியும் செய்திடலாம். அப்பொழுது அந்த காலத்தில் அங்கு எல்லாம் லைஃபாகத்தான் பாடுறவர் இருப்ப, நட்டுவாங்கம் செய்கிறவர் இருப்ப, மிருதங்கம் வாசிப்பவர் இருப்ப, வயலின் வாசிக்கிறவர், இவர்கள் எல்லோரும் நேரடியாக இருந்துதான் பாடி செய்வோம் நாங்கள். அது ஒரு அங்கு பள்ளிக்கூடங்கள்ல மிருதங்கத்துக்கு சில வழியில் ஆக்கள் கிடைக்காது, தேடி அவர் வாசிப்பார் இவர் வாசி, சில வேளை பழகுற புள்ளியோ நீ இதுக்கு ஒரு சும்மா இருக்கா வாசி இதுல இருந்து தட்டிக்கொண்டு சொல்லி விடுற அளவிலையும் சில இடங்கள்ல சில நிலைகள் ஏற்பட்டது. ஏனென்றால் தட்டுப்பாடு, கலைஞர்களுக்கு தட்டுப்பாடு இருந்த காலம் அந்த காலம் என்பது. அன்று கலைஞர்களுக்கு தட்டுப்பாடு, இன்று கட்டுப்பாடு இல்லாமலுக்கு இயங்குபவர்களாக பல இடங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். இதை தொடர்ந்து நீங்கள் பல ஆசிரியர்களிடம் கற்றுக்கொண்டபடியால் பல பல மேடைகளை அலங்கரிக்கின்ற சந்தர்ப்பம். மற்ற ஆசிரியர்களோடு நீங்கள் கிட்டத்தட்ட அன்னளவாக 6-7 ஆசிரியர்களிடம் கற்றுக்கின்றீர்கள். உங்களுடைய கூற்றை பார்க்கும் மற்ற ஆசிரியர்களோடு இந்த நேரத்துல தேவையான எனக்கு மறக்க முடியாத பாடசாலையில் நிகழ்ச்சிகள் பழக்கின ஆசிரியர் செல்வி கந்தசாமி ஐயர் விக்னேஸ்வரி அம்மா அவர்கள். அவர் நிறைய ப்ரோக்ராம், நாட்டிய நாடகமாக இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் நடன டீச்சர் இல்லை, அவ
அவ ஒரு தமிழ் ஸ்பெஷல் செய்த டீச்சர். ஆனால் அவ நடனங்கள் பழகினவ, சங்கீதம் பாடுவ, சகலகலா வள்ளி என்று சொல்லுவோம் நாங்கள். அவ எல்லா திறமையும் இருக்கு. அவ நிறைய நிகழ்ச்சிகள் பழக்கி நாங்கள் ஆடி இருக்கிறோம். அவன் பின்னேரத்தில் அவன் வீட்டை போய் நின்று பழகி இரவு வீடு திரும்பி வந்து செய்த காலங்களையும் ஞாபகமாக இப்ப வருகிறது. அவவை நான் என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாது. என்ன பள்ளிக்கூட காலத்துல அவனுடைய பங்கு எனது நடன வளர்ச்சிக்கு பெரும் துணையாக இருந்தது. நிறைய நிகழ்வுகள் நான் பள்ளிக்கூடத்தில் ஒரு வருஷத்துல ஒரு 3-4 முறை மேடைகள் ஏறுவோம். ஒவ்வொரு முறையும் புது புது நிகழ்ச்சி. இப்ப அங்கு நாங்கள் போட்ட நிகழ்ச்சி போட்டதென்றால் இல்லை என்று தான் சொல்லுவேன். ஒரு இடம் ஆடி நிகழ்ச்சி இன்னொரு இடத்து ஆடுறது இல்லை. புதிதாகத்தான் பழக்கி செய்வோம். அது இப்பொழுது நீங்க கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அவையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வளர்த்து விட்ட, அவர்கள் சொல்லித்தந்த கற்பித்த முறைகள் தான் இப்பொழுது எனக்கு இங்கு பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்கு உறுதுணையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. அங்கு தனியவே அரங்கங்கள் மட்டுமா அல்லது ஆலயங்கள் போன்ற இடங்களிலும் நீங்கள் உங்களுடைய நடனத்தை கொண்டு சென்றிருக்கிறீர்களா? நிச்சயமாக ஆலயங்கள், தனி மேடைகள், வெளியிட மேடைகள், கலை விழாக்கள் எல்லாம் பெரிய பெரிய நான் நினைக்கிறேன் சங்கானையில பிரதேச சேலம் என்று சொல்லி, சங்கானை பிரதேச சேலம் என்று சொல்லி பெரிய ஒரு அமைப்பு எல்லா ஊர்களை எல்லாம் ஒன்றிணைச்சு அதுல ஒவ்வொரு வருடமும் வெளி மேடையில் பிரதேச ரீதியாக எல்லா ஆசிரியர்களும் எல்லா கலைஞர்களும் சேர்ந்து நிகழ்ச்சிகள் செய்வார்கள். அதில் செய்த அனுபவங்களும் இருக்கு. அது ஸ்ரீதேவி கண்ணதாசன் அவர்கள் எங்களை நிறைய இடங்களில் கொண்டு போய் ஏற்றிருக்கிறார். நீங்க கேட்ட மாதிரி ஆலயங்கள்ல கும்பாபிஷேகங்கள் நடக்கும். அந்த கும்பாபிஷேகங்களின் போது நிறைய ஆலயத்துல நாங்க சென்று ஆடி இருக்கிறோம். கும்பாபிஷேகத்தில் அன்று அல்லது நவராத்திரி விழாக்களில் அல்லது வேறு விசேடமான நாட்களில் எல்லாம் போய் செய்திருக்கிறோம். அடுத்து யாழ்ப்பாணத்தில் இளங்கலைஞர் மன்றம், நல்லூர் திருவிழா காலங்கள்ல இளங்கலைஞர் மன்றத்துல 25 நாளும் திருவிழா நடக்கும் பொழுது அங்கும் நிகழ்ச்சிகள் நடக்கும். இசை ஆராதனைகள், நடன ஆராதனைகள். அந்த நடன நிகழ்ச்சிகளில் நான் ஒரு 4-5 வருடங்களுக்கு கிட்ட அந்த மேடைகளில் ஆடி இருக்கிறோம். அது ஸ்ரீதேவி கண்ணதாசன் அவர்களிடத்தான் அந்த புகழ் போய் சேரும் என்று அவர் தான் இரவாக பஸ் எங்களிடத்திலிருந்து 1 மணித்தியாலத்துல பஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு பஸ் எடுத்து வந்து இரவு ஆடி வீட்டை போய் சேர 2 மணி 1 மணி 2 மணி ஆகும் இரவு. அவ்வாறெல்லாம் சென்றிருக்கிறோம் அந்த காலங்களில். கலை என்பது வளர்ப்பதற்கு மிக ஆளுமையாக பலர் இருந்திருந்தார்கள். அந்த வகையிலே உங்களுடைய கலையும் வளர்வதற்கான ஒரு தளமாக இருந்தது. இது போன்று நீங்கள் சில இடங்களில் அரங்க நிகழ்வுகள் என்று நடைபெறுகின்றது அல்லவா? அந்த அரங்க நிகழ்வுகளிலும் கலந்திருந்தீர்களா? அரங்க நிகழ்வுகள் வெளியிடங்களில் பெரிதாக இல்லை, உள்ளரங்குகளில் தான் நிறைவாக. இது நான் சொன்னேன் தானே, இப்போ இளங்கலைஞர் மன்றத்திலே சொல்லி அதுவும் ஒரு அரங்கம் தான். கலைகள் மட்டும் நடைபெறும் பெரிய ஒரு அரங்கம். இப்பொழுது மிக பிரபலியமாக பெரிதாக எல்லாம் கட்டி இருக்கிறார்கள். மற்றது கம்பன் கழகத்தில நடைபெற்று சில விழாக்களிலேயும் நாங்கள் நடனங்கள் செய்தோம். கம்பன் கழக அரங்கு ஜெயராஜ் அவர்களுடைய யாழ்ப்பாணத்து அரங்கிலேயும் நாங்கள் நடனங்கள் செய்த அனுபவங்கள் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடியதான சிறப்பான நடன ஆசிரியர் என்று நீங்கள் இன்றும் உங்களுடைய மனதில் நிற்கக்கூடிய பலரும் நிற்பார்கள். ஆனால் அதிலும் ஒரு ஆள் சிறப்பாக என்ற ஒரு அடிப்படை இருக்கும். அது கற்பித்தல் முறையாக இருக்கலாம், இல்லாடி பழகின்ற பண்பாக இருக்கலாம். அப்படி கூறுவதாக இருந்தால் நீங்கள் யாரை கூறக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய மனதில்? எனக்கு கற்பித்தவர்களில் இப்பொழுது இறுதியாக கற்ற ஆசிரியர் திருமதி ஸ்ரீதேவி கண்ணதாசன் அவர்களை நான் சொல்லிக்கொள்வேன். என்னென்னா இப்பொழுது அவர் நிறைய பிள்ளைகளை வைத்து நிறைய நிகழ்வுகளை தனிப்பட்ட அளவில் நிறைய நிகழ்வு செய்து இந்தியா சென்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது அமைந்து கொண்டிருக்கின்றன. கொழும்பில நிறைய இடங்களில போட்டிகள் எல்லாம் இப்பொழுது அங்கு போட்டிகள் நடைபெறுகின்றன. நடன சங்கீத இசை போட்டிகள் நிறைய தாராளமாக நடைபெறுகின்றன. அவற்றிலெல்லாம் பங்கு பெற்றி அளவுக்கு ஆசிரியர் இப்பொழுது தனது பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகின்றார். பல பிள்ளைகள் 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இப்பொழுதும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கற்பித்தாசிரியர். ஆனால்
நடனத்தை பொறுத்தளவில் யாழ்ப்பாணத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற ஆசிரியர்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள், மிக சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எனக்கு யாழ் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை பீடத்தில் கற்பித்த ஆசிரியர்களையும் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இதில் இப்ப நீங்கள் உங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கு முன்னம் உங்களோட மனதை தொட்ட ஆசிரியர் பற்றி உரையாடி கொள்வோம். உங்களுக்கு மனதை தொட்டது யார்? உண்மையில எனக்கு ஏலெவல் படிக்க, நாங்கள் ஏலெவல் படிக்கும் பொழுது ஏலெவல் படிக்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருக்கவில்லை. யாழ் ஸ்ரீபுரம் விக்டோரியா கல்லூரியில் ஏலெவல் கற்றிருந்தோம். அப்பொழுது செல்வியாக இருந்தவர் கவிதா சபாரத்னம் என்றவர். அவர் தான் எனக்கு படிப்பித்துட்டு அங்கு ஏலெவல் எடுத்து படித்த பின்னர் வந்து படிப்பித்திருந்தார். அவர் தான் எங்களை கொஞ்சம் 2 வருடங்களுக்கு கிட்ட ஏலெவல் அங்கு பள்ளிக்கூடத்தில் வந்து படிப்பித்திருந்தார். பிரத்யேகமாக நான் யசோதா மிஸ்ஸிடம் படித்திருந்தேன். முதலே சொன்ன மாதிரி சங்கானையில் இருந்து வாழ்ந்தவர் அவர். அவரிடம் போய் சென்று படித்திருந்தேன். உண்மையில ஏலெவல்ல நான் ஓ லெவல் வரையும் பள்ளிக்கூடத்தில் நடனம் பாடமாக எடுக்க முடியவில்லை, ஏனென்றால் டீச்சர் இருக்கவில்லை. பின் ஏலெவலுக்கு நடன பாடத்தினை பிரத்யேகமாக படித்தபடியினால ஏலெவல்லை நடன பாடத்தை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தது. அதை கவிதா சபாரட்னம் அவர்கள் எங்களை வழிவா அழகாக நெறிப்படுத்தியிருந்த பிறகு நான் அவர் எனக்கு தொல்புரத்தில் வசித்தபடியினால பக்கத்து ஊர், அவரிடம் மாலை வேளைகளில் அவரிடம் சென்று வீட்டில் சென்றும் படித்த ஞாபகங்கள் இருக்கின்றது. நல்லது. இப்போ இங்கு மட்டுமல்ல, இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் ஒரு நடனத்தை கற்றுக்கொள்பவர் பாடும் திறன் இருப்பவராக இருக்க வேண்டும். அதோடு காலோட்டத்தில் அவர் சிறப்பான ஆசிரியராக வரும் காலங்களில் நட்டுவாங்கம் செய்யக்கூடிய ஒரு தகமை இருக்க வேண்டும். இப்படியான முறைகள் அங்கே எப்படி கற்பிக்கப்பட்டது? உண்மையில அது எங்களுடைய சொந்த முயற்சி தான் என்று சொல்லணும். நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நான் எல்லாம் இசை படிக்க வேண்டும். பாடசாலையில் படித்தேன். வாசுகி நவரத்னம் அவர்கள் பள்ளி காலத்தில் இசை ஆசிரியராக இருந்து நல்ல வடிவாக இசை கற்பித்து தந்த அவற்றை விட பிரத்யேகமாக நான் எங்கள் ஊரில் வசித்த பாலச்சந்திரன் மாஸ்டர் என்றவர் ஒருவர் இருந்தவர். அவரிடம் பிரத்யேகமாக சென்று கற்றிருந்தேன். இவரை விட கணபதி பிள்ளை சார் பிரதிக்கலி பணிப்பாளராக இருந்து இப்போ அமரராகிவிட்ட கணபதி பிள்ளை மாஸ்டர் என்று சொல்லுவோம். பொன்னாலை கணபதி பிள்ளை ஐயா அவர்கள் என்றால் அவரும் இடையிடையே எங்களை நெறிப்படுத்தி விடுவார். இப்படி பாடு, இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நெறிப்படுத்துவார். அவர்கள் எல்லாரையும் இப்போது நினைக்கும் பொழுது உண்மையில இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை சொல்வதற்கும், அவர்களை மீள் நினைத்து அவர்களை எங்களது எண்ணங்களை நாங்கள் எவ்வாறு பதிந்து வைத்திருக்கிறோம் என்று தெரியப்படுத்துவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கின்றேன். இது இப்பொழுது நாங்கள் பார்க்க போனால் உங்களிடம் பாடும் திறமையும் உள்ளது. நடன பாடலாக இருந்தாலும் ஒரு சில வரிகள் நீங்கள் பாடினால் கேட்பதற்கும் நன்றாக இருக்கும். பார்ப்பவர்களும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நட்டுவாங்கம் சொல்லி நான் பல இடங்களில் பார்த்திருக்கின்றேன். தனித்துவமான குரலில் சந்தர்ப்பங்கள் கிடைக்காதால் நீங்கள் அதை பாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படவில்லை என்று நான் என்னுடைய பார்வையில் நான் பட்ட இடங்களை கூறுகின்றேன். அப்படி நீங்கள் பாடியிருப்பீர்களோ தெரியாது. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாடலை நீங்கள் பாடினால் மிக நன்றாக இருக்கு. நன்றி தேவன். நிறைய சந்தர்ப்பங்கள் வெளியில நாங்கள் நிறைய பாடியதில்லை. ஆலயங்கள்ல எசன ஆலயத்துல சென்றிருந்தால் அங்க பாடிய இடங்கள் உண்டு. தேவாரங்கள் திருவாசகங்கள் பாடுவது மிக விருப்பமாக இருக்கும். அதில் வளர்ந்தமையினால அது பாடுவதற்கும் சுகமாக இருக்கும். அது பாடியிருக்கிறேன். ஆனால் கீர்த்தனைகளோ மற்றது வர்ணங்களோ அப்படின்னு சொல்லி உருப்படிகளை வெளியில் பாடியதில்லை. எங்கள் நடன வகுப்புகளிலும் மேடைகளிலும் சில இடங்களில் சொற்கட்டுகள் சொல்லி நட்டுவாங்கங்கள் செய்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு சிறிய கீர்த்தனை ஒன்றை 2 வரிகள் பாடுகிறேன். ஒரு அம்மன் கீர்த்தனை. நீ துணை நீ துணை தென்மதுரை வாழும் மீனலோஜனி தேவி நீ துணை தேவி. சிறப்பு. உண்மையிலேயே இப்பொழுது இங்கு பல மேடைகளை பலர் அலங்கரித்தாலும் அந்த மேடைகளில்
ஒரு நடன ஆசிரியர் என்பது வேறு நிச்சயமாக நட்டுவாங்கத்தை அங்கே பிரச்சனமாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது. அந்த திறமை உங்களுடைய 20வது ஆண்டு விழாவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது பற்றி நாங்கள் அடுத்த தொடரிலே கதைச்சு கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சொன்னால் இப்போ உங்களை போன்ற கலைஞர்களின் படைப்புகள் அல்லது கலைஞர்களின் நிலைப்பாடுகள் என்பது ஒரு தொடரோடு முடிக்கின்றதாக எதிர்பார்க்கக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் இப்போ நீங்கள் இன்னும் நாங்கள் பட்டப்படிப்புக்கு போய் அங்கே அத்திய நிலவரங்கள் அதெல்லாம் கதைக்க வேண்டும். புலம்பெயர் நாடுகளில் நீங்கள் உங்களுடைய சாதனைகள் பற்றி எல்லாம் கதைக்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றது. அதனாலே இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மேலதிகமாக பல விடயங்களை நாங்கள் கதைத்து கொண்டாலும் கூட அங்கே நீங்கள் சிறப்பாக இந்த நடனத்தின் மூலம் உங்களுடைய பெற்றோர்களின் ஊக்குவிப்பா அல்லது யாருடைய ஊக்குவிப்பு உங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தது? எங்களுடைய பெற்றோரை நான் சொல்லுகின்றவான எந்த அம்மா அப்பா ஒரு இடமும் தடையில் எங்க போறேன்டாலும் அம்மா வீட்டு விருந்துதான் எங்களுக்கு சமையல்கள் எங்களுடைய வீட்டு தேவையெல்லாம் அம்மா செய்வா, அப்பா வெளி தேவைகள் செய்வார். ஆனால் எங்க போவதற்கு தடை இல்லை எங்களுக்கு. ஓம் நீங்க போயிட்டு வாங்கோ செய்துட்டு வாங்கோ என்று சொல்லி எங்களை என்ன தேவை என்றால் இப்ப உடுப்புகள் தேவை எங்களுக்கு தைக்க வேண்டும் என்றோடும் அதுக்கெல்லாம் தயார் பண்ணி தர்றவ அம்மா தான். உறுதுணையாக இருந்து எங்களை இவ்வளவு இந்த நிலைக்கு உயர்த்தி விட்டவர்கள் பெற்றோர்கள் தான். அது அசைக்க முடியாது. அது எங்களுக்கு கிடைத்த வரம் என்று தான் நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். நீங்கள் இவ்வளவு ஆளுமையாக நடனத்தை கற்றிருக்கின்றீர்கள், சங்கீதத்தை பயின்றிருக்கின்றீர்கள், வாத்திய கருவிகள் மீட்டுவதற்கான முயற்சியை செய்திருக்கின்றீர்களா அல்லது அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றதா உங்களுக்கு? நிச்சயமாக பல்கலைக்கழகத்துல பிரதான பாடம் நடனமாக எடுக்கும் பொழுது ஒரு உபபாடம் கற்க வேண்டும். அதுல நான் மிருதங்கம் கற்றிருந்தேன். மகேந்திரன் ஆசிரியர்கள் என்று சொல்லி அறிஞ்சிருப்பீங்க. யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபலியமான மிருதங்க வித்துவான், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் லோகேந்திரன் இப்போது அழகாக பல மேடைகளை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் மிருதங்கம் படித்திருந்தேன். உண்மையில நான் மகனுக்கு இப்பொழுது மிருதங்கம் படிப்பிக்கிறார், ஒருவர் படிப்பிக்கிறார். அப்போது சொல்லுவேன், வராட்டி என்ன சட்டி தேய்க்கிறையோ வீட்டிலே என்று சொல்லித்தான் சட்டி அழுகுற என்ற எண்ணத்திலேயோ அடிக்கிறாங்க. அந்த கண்ணீர் என்று கேட்க வேணும். தாவண்டா தா கேட்கணும், தீயண்டா தீ கேட்கணும். விரல் பேசே இல்லை, நீ இப்ப என்ன செய்கிறா என்றெல்லாம் பேசி வேற அப்ப ஆனா அந்த பேசின பேச்சை விட அவர் அந்த படிப்பித்த முறைதான் எனக்குள் நிக்கிறது, ஆழமாக நிக்கிறது. நாங்க அவரை படித்து வடலங்க சங்கீத சபையில ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் எல்லாம் எடுத்திருந்தேன். அதுக்கு பிறகு தொடர முடியவில்லை. தொடர வாய்ப்புகளை நான் விளந்து விட்டேன் என்று தான் சொல்லுவேன். அதற்கான பயிற்சிகள் உண்மையிலேயே ஒரு தாள வாத்தியத்தையோ அல்லது நரம்பு தோல் வாத்தியங்களை கற்றுக்கொள்வதாக இருந்தால் அது என்ன பயிற்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும், அந்த பயிற்சி இருக்க வேண்டும். அது போன்று இப்பொழுது நீங்கள் கூறியது போல நடன நிகழ்வுகளுக்காக உங்களுக்கு பல அரங்கங்கள் ஆலயங்கள் கிடைத்தது போல் அதையும் கொண்டு செல்வதற்கான களங்களும் கிடைக்க வேண்டும். அந்த விடயங்களும் முக்கியமாகவே இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களோடு தோளோடு தோளாக நின்று உங்களோடு பணியாற்றி நடன வகுப்புகளுக்கு உங்களோட நடனம் ஆடின தோழிகள் என்று நினைவில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு யார் யார் நிற்கின்றார்கள்? நிறையவே இருக்கிறார்கள். உண்மையில ஒரு தோழி இப்பொழுது லண்டனில் வசித்து வருகின்றார்கள். ஏலெவல்ல இருந்து படித்த தோழி நிரோஜினி அவக்கு பேர். அவை மீனாண்டு தான் எல்லாரும் அழைப்பார்கள். அவ நல்ல தோழி எனது. இப்பொழுது லண்டனில் வசித்து வருகிறார். ஆனால் அவர் அங்கு பல்கலைக்கழகத்தில் ஒருவரிடம் படித்து விட்டு திருமணம் காரணமாக வந்த மீனால் தொடர முடியல. அவ இப்போது கவலைப்படுவான், நான் அதை முடிச்சிருக்கணும் என்று சொல்லி கவலைப்படுவா. நல்ல நண்பி. அடுத்தது நல்ல ஒரு தோழன் எனக்கு கிடைச்சிருக்கிறார். ஏலெவல்ல இருந்து படிக்கும் பொழுது பிரத்யேக வகுப்பில் அவரும் சேர்ந்து என்னுடன் படித்திருந்த அனிருத்தன் என்று சொல்லி அவர் இப்பொழுது தேசிய கல்வியல் கல்லூரியில விரிவுரையாளராக இருக்கிறார், நடன பாட விரிவுரையாளராக இருக்கிறார். என்ன நாங்கள் தேவான படிக்கும் பொழுது சேர்ந்து படிப்போம். ஓ லெவல் படிக்கும் பொழுதும் எங்கட வீட்டுல அந்த படிக்கக்கூடிய வசதி கொட்டில் என்று சொல்லுவோம் தான், நீங்க ஊர்ல கொட்டில் என்று சொல்லி. அப்ப கொட்டில் இருந்தது. பிள்ளைகள் அக்காவை படிப்பிக்கிறவ பிள்ளைகளுக்கு. அப்ப நாங்கள் அதுல சேர்ந்து இருந்து படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதனால எல்லோரும் வந்திருந்து ஓ
லெவல்ல இப்போ இந்த லெவல்லையும் சரி பாடங்களாக படிக்கும். இப்போ இந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கும் பொழுதும் சரி குரூப் ஸ்டடி செய்வோம். நாங்கள் குழுவாக சேர்ந்திருந்து படித்த தருணங்கள் அப்போது 5-6 பேர் சேர்ந்திருப்போம். அந்த 5-6 பேரும் நல்ல நண்பர்களாக இப்போது வரையும் இருக்கின்றோம். அதுல ஆண் தோழனாக இருக்கிறவர் காரைநகரை சேர்ந்தவர் அனிருத்தன் லிங்கராஜான்னு சொல்லி அவர் இப்பொழுது விரிவுரையாளராக இருக்கிறார். இப்பொழுதும் கதைப்பார், எடுத்தெடுத்து கதைப்பாம். நாங்க போனால் சந்திப்போம். அவ்வாறெல்லாம் நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லது அதான் உண்மையான நட்புகள் தொடரும். சஞ்சலம் இல்லாமலுக்கு நேர்மை, பேசுகின்ற வார்த்தையில் சுத்தம், இதுகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நட்புகள் தொடர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதுவே இடையூறாக பலருடைய நட்புகள் அவர்களுடைய நன்னடத்தை இல்லாத காரணங்களினால் விட்டு போற நட்புகளும் இருக்கின்றது. இது போன்று பல இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்றைய பதிவை நிறைவாக்கி கொள்ள இருக்கின்றோம். இன்றைய பதிவில் நீங்கள் கலந்து கொண்டதை இட்டு உங்களுடைய மன மகிழ்வு அப்படி இருக்கின்றது. மிக மிக சந்தோஷம். பல நிகழ்ச்சி நான் எதிர்பார்க்கல, இப்படி என்னுடைய நினைவுகளை மீட்போம் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களை மீட்டிருக்கிறோம். நினைக்கிறேன் ஒரு ஓட்டமாக ஓடி வந்திருக்கிறோம் நினைக்கின்றேன். பல சந்தர்ப்பங்கள் இன்னும் இருக்கின்றன எனக்குள்ள. நீங்கள் கேட்க போதோ அது செய்தோம் இது செய்தோம் என்ற எண்ணங்கள் தோன்றுகின்றன. நாங்கள் படிக்கும் காலத்திலேயே படிப்பிக்கிற தன்மையும் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா நாங்க சொல்லியிருந்த இந்த ஆசிரியருக்கு தட்டுப்பாடு. அப்ப நாங்கள் நடனம் படிக்கிற காலத்திலேயே எங்களை கூப்பிடுவார்கள். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நிகழ்ச்சி பழகித்தாங்கோ, இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நிகழ்ச்சி பழகித்தாங்கன்னு கூப்பிடுவார்கள். அந்த அனுபவங்கள் எல்லாம் கதைக்கோடும் போன்ற ஒரு ஆவல் எங்களுக்குள்ள நாங்கள் உரையாடலிலிருந்து என்ன இதுக்குள் கொண்டு வர போகின்றோம் கலைஞர்கள் சங்கமத்துக்குள் என்ற அந்த கட்டம் உங்களுக்கு இப்பொழுது மனதில் தெளிவாக இருக்கும். இது நீங்கள் இனி தூங்கும் போது அடுத்த தொடருக்கு முன்னம் நீங்கள் பல விடயங்களை கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அது கொண்டு வாருங்கள். நிச்சயமாகவே அது ஒரு தொடராக பதிய வேண்டும். ஆரம்ப காலங்களிலே கலைஞர்கள் சங்கமும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவாக 30 நிமிடம் மட்டும்தான் எடுத்திருந்தோம். முக்கியமான கலைஞர்களின் பல பதிவுகளை பதிவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக தொடராக எடுப்பதற்காக முதலாக ராஜேஸ்வரி என்கின்ற ஒரு முதுபெரும் கலைஞரை 10 தொடர்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த பல வரலாறுகள் அதுக்குள்ளே அடங்கப்பட்டிருந்தது. அதுபோல் 2வது தொடராக உங்களுடைய தொடர் இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாகவே நாங்கள் அடுத்த தொடரோடு கனவிடயங்களை கதைத்துக் கொள்வோம். நீங்கள் சிறப்பாக இன்று கலந்து கொண்டு இந்த கலைஞர்கள் சங்கமத்தில் சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். மிக்க நன்றி தேவராஜ அண்ணா. STS தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் 10வது ஆண்டில் நான் இந்த நிகழ்வினை உங்களோடு இணைந்து செய்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. இந்த தொலைக்காட்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எனது அன்பான நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி. நல்லது உறவுகளே, இதுவரை பார்த்தது கலைஞர்கள் சங்கமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். கலைஞர்கள் சங்கமம் நிகழ்ச்சியில் எங்களோடு இன்று இணைந்திருந்த சாந்தி துரை அரங்கன் அவர்கள் ஜெர்மனி ஏசன் நகரிலிருந்து பல்துறையான ஆளுமையாளர். இவருடைய அடுத்த தொடர் அடுத்த கலைஞர்கள் சங்கமத்தில் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் கலைஞர்கள் சங்கமத்தோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.